நாம் மாத்திரம் பயப்படுவதாக. இந்த நல்ல மாலை வேளையிலும் கூட நாம் விட்ட தொடர்ச்சியிலிருந்து நாம் இன்றைக்கும் பார்க்க போகிறோம். கர்த்தருடைய நாம் மகிமைப்படட்டும். மத்தேயு 23ஆம் அதிகாரம், மத்தேயு 23ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். மத்தேயு 23ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். மத்தேயு 23ஆம் அதிகாரம் 14வது வசனம். மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! பார்வைக்காக நீண்ட ஜெபம் பண்ணி விதவைகளின் வீடுகளை பட்சித்து போடுகிறீர்கள். இதன் நிமித்தம் அதிக ஆக்கினியை அடைவீர்கள். ஆமென். இன்றைக்கு கூட கர்த்தர் அழகான ஒரு வார்த்தையின் மூலமாய் நம்ம இடத்துல பேச விரும்புகிறார். இந்த வார்த்தை எதற்காக அப்படின்னா, நம்மை சீர்திருத்திக் கொள்ளவும், நம்மை தேவ சமூகத்தில் ஆயத்தப்படுத்திக் கொள்ளவும், தேவன் நம்மை பலப்படுத்தவும், நம்மை பணிந்து ஆண்டவரே இதோ உம்முடைய வார்த்தையின்படி நாங்கள் நடக்கிறோம்னு சொல்லுகிற வண்ணமாய் ஒவ்வொரு நாளும் இருக்க போகிறது. நீங்கள் தேவ சமூகத்திலே செபியுங்கள். ஒரு நாள் கூட தடை எங்களுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி தயவு செய்து இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற நீங்கள் செபியுங்கள். இனி தடை இல்லாதபடிக்கு, ஒரு நாளும் கூட வீண் பண்ணாதபடிக்கு, அதாவது இந்த பரிசுத்த ஓய்வு நாளை தவிர 6 நாட்களும் விசேஷமா இந்த என்னிடத்தில் வாங்குற தலைப்பு இதோ மாலை வேளையில 6லிருந்து 7 மணி வரைக்கும் இயங்கும்படியாய் நாங்கள் அர்ப்பணித்திருக்கிறோம். நீங்களும் கூட செபியுங்கள். தேவன் ஆசீர்வதிப்பாராக. இதை தொடர்ந்து இதே வார்த்தை மார்க்கு என்ன சொல்றாருன்னு சொல்லி பார்க்கலாம். இதே வார்த்தை மார்க் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 40வது வசனம். மார்க்கு 12:40. மார்க்கு 12ஆம் அதிகாரம் 40வது வசனம். விதவைகளின் வீடுகளை பட்சித்து பார்வைக்கு நீண்ட ஜெபம் பண்ணுகிற வேதபாரகரை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள். அவர்கள் அதிக ஆக்னியை அடைவார்கள் என்றார். ஆமா, மத்தேயு இதே வார்த்தையை பேசியிருக்கிறார். இதே வார்த்தையை பேசும்போது முதல்ல அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, பார்வைக்கு நீண்ட ஜெபம் பண்ணி விதவைகளின் வீடுகளை பட்சித்து போடுகிறவர்கள் இது நிமித்தம் அதிக ஆக்கினியை அடைவீர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு எச்சரிக்கையை வேதபாரகருக்கும் பரிசேயருக்கும் அந்நாட்கள்ல இந்த மத்தேயுடைய அதிகாரத்துல கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு எச்சரிக்கையா இருக்கிறது. ஆனா மார்க்கு அதை காட்டிலும் நமக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறார். என்ன அப்படின்னா, ஏதோ வேதம் சொல்லுகிறது, விதவைகளின் வீடுகளை பட்சித்து பார்வைக்கு நீண்ட ஜெபம் பண்ணுகிற வேத பாரகரை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். அவர்கள் அதிக ஆக்கினியை அடைவார்கள். அவர்களுடைய ஆக்கினியை குறித்து பேசி அவர்களுக்கு நாம் எப்படிப்பட்டவர்களா இருக்கணுமா? அதிக எச்சரிக்கை உள்ளவர்களா இருக்கணும். யாரு? நீண்ட ஜெபம், பார்வைக்கு நீண்ட ஜெபம் பண்ணுகிறவர்களையும், இதோ விதவைகளுடைய வீடுகளுக்கு சென்று அவர்களிடத்துல ஒரு சில காரியங்களை, வேண்டாத ஒரு சில காரியங்களை பேசி அலப்பி ஒரு சில நேரங்களை அவர்களுடைய வீடுகளில் கழித்து போடுகிற நபர்களை குறித்து தேவன் இந்த மாலை வேளையிலே பேசுகிறார். மத்தேயு மார்க்கு 2 ஒண்ணுதான். ஆனா அதுல கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தையினுடைய நுண்ணிப்பா நீங்கள் ஆவியானுடைய துணையோடு கவனிக்கும் போது மத்தேயு பொதுவாய் பேசியிருப்பார், பரிசேயரும் வேதபாரகரை குறித்து பேசியிருப்பார். ஆனா மார்க்கு நமக்கு அவர் ஒரு எச்சரிக்கை கொடுத்திருக்கிறார். இவங்க கிட்ட இருந்து நீங்க எச்சரிக்கையாயிருங்க அப்படின்னு சொல்லி ஒரு அழகான ஒரு வார்த்தையை பதிவு பண்ணியிருக்கிறார். இன்றைக்கும் கூட அருமையான தேவச்சனமே, முதலாவது பார்வைக்கு நீண்ட ஜெபம் செய்வது தவறா சரியா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஆனா நீங்க ஒருவேளை டக்குன்னு கேட்டுறலாம், 12 மணி நேரம் ஜெபம் வைக்கிறார்களே, இது பார்வைக்கு நீண்ட ஜெபமா அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் விதண்டாவாத கேள்வி. இந்த கேள்விகள் எல்லாம் நீங்க எழுப்புவது கூடாது. ஏன்னா இந்த கேள்விகளுக்கு பின்னாலே செயல்படுகிறது யாருன்னு பார்த்தா பொல்லாத சாத்தானா இருப்பான். பார்வைக்கு நீண்ட ஜெபம், அதாவது நீண்ட ஜெபம் அப்படின்னோடனே இந்த அருமையான ஊழியக்காரர் ஒரு சில அருமையான மோகன் சி லாசரஸ் ஐயா அவர்கள் ஆரம்பித்து வைத்து அநேக ஊழியக்காரர்கள் 12 மணி நேர ஜெபத்தை தொடர்ந்து செய்து வருகிறார்கள் கர்த்தருடைய கிருபையினால. அப்படிப்பட்ட இந்த வேளையில எந்த ஒரு ஊழியக்காரரையும் தாக்கியோ எந்த ஒரு ஊழியத்தை குறித்து நாம் பேச நான் இடத்துல வரவில்லை. இதோ இயேசு சொல்லி இருக்கிறார், இடைவிடாமல் செபியுங்கள். இவங்களாவது 12 மணி நேரம் தான் வச்சிருக்கிறாங்க, இடைவிடாமல் செபியுங்கள்னு இயேசு சொன்னாரு. அப்ப இயேசு தப்பானவரா? அப்படி யோசிக்கிற ஒரு சில பேர் இந்த இடத்துல இருக்கிறீங்கன்னு சொல்லி ஆவியானவர் செறிவாய் திருவுள்ளம் பற்றுகிறார். அதன்படியாகவே நான் அந்த தொடக்கத்திலே உங்களுக்கு கிளியரா நான் சொல்லிடுறேன். பார்வைக்கு நீண்ட ஜெபம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, தேவையுள்ள இடங்கள்ல போய்
ஒரு சில இடங்களுக்கு நம்ம கடந்து போகிறோம், அநேக இடங்களுக்கு நாம் கடந்து போகிறோம். ஒரு உணவு அருந்தும்படி நம்ம ஆயத்தமா இருக்கும் போது அந்த உணவு பதார்த்தத்துக்காக நம்ம எப்படி ஜெபம் பண்ணுவோம்? ஆண்டவர் சமூகத்துல சொல்லுங்க பாப்போம். சின்ன ஜெபம் தான் செய்வோம். மிஞ்சி போனா ஒரு 10 நொடி இல்ல 20 நொடி தான் இருக்கும். ஆமாவா இல்லையா? யோசனை பண்ணி பாருங்க. எப்படிப்பட்ட ஜெபமா இருக்கும்? ஆண்டவரே, இந்த உணவை நீர் கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். இதோ இந்த உணவின் நிமித்தம் இப்படி நாம மயப்படட்டும் ஆண்டவரே. இதோ இது முதல் உன்னுடைய அப்பத்தையும் தண்ணீரையும் நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர், இதோ இந்த அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே அப்படின்னு சொல்லி சின்ன ஜெபத்தை செய்தாலும் வல்லமையா இருக்கும் இல்லையா? ஆனா ஒரு சில மனிதர்கள் இருக்கிறார்கள், அவங்க எப்படின்னா அந்த அவங்க ஜெபம் ரொம்ப நீளமா இருக்கணும் அப்படிங்கறக்காக ஆவியானவர் துணை இல்லாதபடிக்கு மாம்சரீகமாய் ஜெபிக்கிற ஜெபம் தான் ரொம்ப நீளமா இருக்கும். அது விதண்டாவாதத்தை எல்லாம் கொண்டு வரும், தேவையில்லாத வார்த்தையெல்லாம் கொண்டு வரும். அடிக்கடி நான் சொல்வது உண்டு. என்னுடைய மாமா ஜேக்கப் அவர்கள் சேலத்துல ஒரு போதகராய் இருந்தார், சபையின் பாஸ்டராய் இருந்தார். இப்போ அவங்க கர்த்தருடைய சந்நிதியில நித்திரையாய் இருக்கிறார்கள், கர்த்தருக்குள்ளாக இருக்கிறார்கள், நான் விசுவாசிக்கிறேன். அதன்படியாகவே அவர் சொன்ன ஒரு சில விஷயம் என்ன சொல்லுவார் அப்படின்னா, தம்பி, ஒரு நாள் எங்களுடைய பாஸ்டர்ஸுடைய ஐக்கியம் வந்தது சேலத்துல. அப்போ கேரளால இருந்து ஒருத்தர், நிறைய பேர் வந்திருந்தாங்க. அதே போல நிறைய பேர் வந்து செபிக்க வந்திருந்தாங்க. எல்லாம் முடிஞ்சு நாங்க சாப்பிட போற நேரத்துல பாஸ்டர்ஸ்மார்கள் எல்லாம் நாங்க உட்கார்ந்துருந்தோம். நிறைய சுகர் பேஷண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. அந்த டைம்ல ஒருவரை கூப்பிட்டு ஜெபிக்கும்படி ஆயத்தப்படுத்தினார்கள். அந்த ஜெபம் எப்படிப்பட்டதா இருந்தது அப்படின்னா, நீண்ட நேரமா இருந்தது. கிட்டத்தட்ட 10 நிமிஷம் தாண்டிடுச்சு அப்படின்னு. எதுக்கு? சாப்பாட்டுக்கு 10 நிமிஷம் ஜெபமா. எந்த இடத்துல தேவை அதிக மணி நேரம் ஜெபமோ அந்த இடத்துல செய்யறது இல்லை. 12 மணி நேரம் ஜெபத்துல போய் அந்த ஆளை உட்கார போய் சொல்லுங்க பாப்போம், அந்த பாஸ்டரை போய் உட்கார சொல்லுங்க. உட்காரவே மாட்டாங்க அந்த மாதிரி நபர்கள். ஐயோ, எங்களால முடியாது. ஆனா பிறர் பார்க்க வேண்டும் என்கிற காரணத்துக்காக பல மணி நிமிஷங்கள் எடுத்து ஜெபித்தா அந்த ஜெபம் கூரையை கூட தாண்டாது. அப்புறம் எப்படி? அங்க இருக்கிற நபர்கள் ரொம்ப கோபம் அடைந்து, இந்த ஆள் ரொம்ப மோசம், இந்த ஜெபம் பொல்லாத ஜெபம், இந்த ஆள் ஊழியக்காரனே இல்லைன்னு சொல்லி சபிக்கவும் இடத்துல திட்டவும் ஆரம்பித்தார்களா? அந்த கூடுகையே வந்து ஒண்ணுமில்லாம முடிஞ்சு போச்சா கடைசியில. என்னுடைய மாமா அவர்கள் சொல்லுவார்கள், இதோ பிரியமான ஜனமே, எப்படி நாம் ஜெபிக்க வேண்டும்? நீண்ட ஜெபம் வேண்டாம். 12 மணி நேரம் மன்றாடி ஜெபிக்கிறதுனா நீங்க நீண்ட ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே, எங்க பட்டணத்தை ஆசீர்வதிங்க. அதுவும் ஜெப குறிப்புகள் நிறைய இருக்கும். மோகன் சிலாசையோட கூட்டத்தை பாருங்க. அந்த கூட்டத்துல அநேக ஜெப குறிப்புகள் இருக்கும். இடையில கேப் விட்டு பாடலை பாடி ஒரு சில காரியங்களை செய்தியை கொடுத்து 3 பேர் வருவார்கள். அருமையான தேவ மனிதர்கள் 3 பேர் வந்து ரொம்ப அழகா ஆவியானவர் நடத்துகிற கூடுகைனா அந்த மாதிரிதான் இருக்கும். அந்த கூடுகையில 12 மணி நேரம் நானும் கலந்திருக்கிறேன். 12 மணி நேரம் முடிவதே தெரியாது. ஆனா முடிஞ்சு போச்சா அப்படின்னு சொல்லி பார்க்கிற வண்ணமா ஆவியானவர் அழகாய் அந்த ஊழியங்களை நடத்தி வருகிறார், தேவ மனிதர்களை நடத்தி வருகிறார். ஆனா இந்த ஜெபம் எந்தெந்த இடத்துக்கு பொருந்துமோ அந்த மாதிரி காரியங்களை செய்யணும். எடுத்து வாசிக்கலாமா? மத்தேயு 6ஆம் அதிகாரம் 7 மற்றும் 8. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 7 மற்றும் 8 வாசிக்கலாம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 7வது வசனம். அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அளப்பாதேயுங்கள். அவர்கள் அதிக வசனப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்க வேண்டிக் கொள்கிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். ஆமென். பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அளப்பாதேயுங்கள். அவர்கள் அதிக வசனப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். வசனம், அதாவது ஜெபிக்கும் போது வசனத்தை பிரயோஜனப்படுத்தி ஜெபிப்பது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். ஏனோ தானோ என்று சொல்லி ஒரு இடத்துல போய் ஒரு வியாதியஸ்தருக்கு ஜெபிக்கும் போது வசனத்தை கொண்டு ஜெபிக்காதபடிக்கு இயேசுவின் நாமத்தில் குணப்படு 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 அப்படி இல்லை. ஒரு வசனம், அந்த வசனம் தான் அந்த மனுஷனை தேற்றும், அந்த வசனம் தான் அந்த மனுஷனை உயிரோடு கூட எழுப்பும். அப்படி இருக்கும்போது அந்த வசனத்தை உச்சரித்து அந்த வசனத்தை படித்து அதுக்கப்புறமா கைகளை வைத்து நாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை உபயோகப்படுத்தி ஜெபிக்கும் போது அந்த இடத்துல பிணியாளி ரட்சிக்கப்படுவார். விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளி ரட்சிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, அதே போலதான் இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாத, நீண்ட ஜெபம் வேணாம். ஏன்னா உன் பிதா உனக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். ஆமா, அருமையான என் சகோதரனை, என் சகோதரியே, நீங்க வந்து தேவ சமூகத்துல
வந்து முழங்கால் படிடுறதுக்கு முன்னாடியே என் பையன் என் பிள்ளை என்னை தேடி வரா, ஆனா எதற்காக தேடி வரா அப்படிங்கிறதை குறித்து, எதற்காக என் மகன் என்னை தேடி வராங்கிறத குறித்து உள்ளத்தின் ஆழங்களை அலாசி, அதாவது அலாசி பார்ப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி உள்ளத்தின் ஆழங்களை உற்று நோக்கி கவனித்து பார்த்து அவர் ஆயத்தமா இருப்பார். ஏன்? என்னிடத்துல கேளு, என் நாமத்தினால எதை கேட்டாலும் செய்வேன்னு சொல்லி இருக்கிறார். கேளுங்கள் தரப்படும் என்று சொல்லி இருக்கிறார். அப்போ என் பையனும் என் பிள்ளையோ என்கிட்ட விசுவாசமா கேட்கிறாங்களா, திரும்ப திரும்ப கேட்கிறாங்களா, நான் கொடுக்கிற வரையிலும் அவங்க கேட்டுக்கிட்டே இருக்காங்களா? அந்த 3 தாங்க இயேசு பாப்பாரு, வேற எதையும் பார்க்க மாட்டாரு. நீங்க அப்படியே உட்கார்ந்துட்டு ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்லி பல தேவையில்லாத நிறைய வசனங்களை சொல்லிக்கிட்டு துதிச்சுக்கிட்டு ஆண்டவரே ஆண்டவரேன்னா அவர் குழப்பம் அடைந்து விடுவார். ஏன்னா உங்கள் தேவைகளை அவர் அறிந்திருக்கிறார், உணர்ந்திருக்கிறார். அப்படி இருக்கும்போது தேவ சமூகத்துல உட்காரும் போது உணவுக்காக ஜெபிக்கிறீங்களா, இல்ல ஒரு வியாதியஸ்தருக்காக நீங்க போய் ஜெபிக்கிறீங்களா? மருத்துவமனையில போய் எப்படி தெரியுமா ஜெபிக்கணும்? முன்கூட்டியே தேவ சமூகத்துல ஆயத்தமாகி, ஆண்டவரே இந்த மனிதனைக்காக நான் ஜெபிக்க கடந்து போகிறேன்ப்பா, உங்க வல்லமை என்னுடைய கரமோடு கூட இருக்கட்டும், இதோ ஆண்டவரே என்ன வார்த்தை இடத்துல சொல்லணுமோ அந்த வார்த்தையை நீர் பேசுவீராக அப்படின்னு சொல்லி உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து வீட்டில இருந்து கிளம்பி இதோ மருத்துவமனைக்குள்ள போகும்போதே அந்த தேவ பிரசன்னத்தினால நிரப்பி போனவராய் இன்னும் போய் 2 நிமிடம் செபித்து கடந்து வரணும். தேவன் அவர்களை ஆசீர்வதிப்பார். அநேக இடங்களுக்கு ஆண்டவர் கொண்டு போவார். ஒரு நாளில ஒரு கிராமங்களுக்கு நாங்க கடந்து போனோம் அப்படின்னா அநேக வீடுகளுக்கு கொண்டு போவார்கள். ஒரு நாள் நான் அப்படிதான் ஒரு இடத்துக்கு நான் போயிருந்தேன், ஒரு தாயாரை பார்ப்பதற்காக, சாராள் அம்மா அப்படின்னு சொல்லி. அந்த அம்மாவுடைய வீட்டுல ஜெபத்தை முடிச்சுட்டு நாங்க கிளம்புறோம், நானும் மனைவியும். அந்த அம்மா தன்னுடைய ஊர்ல இருக்க எல்லார் வீடும் கொண்டு போயிட்டாங்க. கிட்டத்தட்ட 7-8 வீடு இருக்கும். பயங்கரமா உள்ள போய் வாங்க பிரதர், வாங்க வாங்க வாங்க, அநேகர் இருக்கிறாங்க பிரதர், சாயந்தரம் வந்தீங்கன்னா அத்தனை பேத்தி பிடிச்சிடலாம், நிறைய பேர் வேண்டுதலோடு இருக்கிறாங்க, நிறைய பேர் விண்ணப்பத்தோடு இருக்கிறாங்க பிரதர்னு சொல்லி வாஞ்சியாய் என்னையும் மனைவியும் கொண்டு போனாங்க. நாங்க ஒவ்வொரு வீட்டுக்குள்ளையா கடந்து போய் நிற்க 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 ஆண்டவரே நான் இங்க என்ன சொல்லணும், நான் இங்க என்ன சொல்லணும் அப்படின்னு காத்திருந்து மனசுக்குள்ள ஜெபிச்சுக்கிட்டே இருந்த போது ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு வசனத்தை சொல்லி ஜெபிக்கும்படி ஆண்டவர் கிரியை செய்தார். அந்த பலவீனங்கள் மாறும்படி ஆண்டவர் கிரியை செய்தார். இதுதாங்க ஜெபம். அந்தந்த வீட்டுக்கு போய் 1 மணி நேரம் எடுத்துட்டா அடுத்த டைம் ஒருத்தர் கூட வீட்டுக்குள்ள சேர்க்க மாட்டாங்க. ஆமென், ஹல்லேலூயா. அதனால அங்க போய் ஒரு 10 நிமிடம் இல்ல, ஒரு 5 நிமிஷம் கூட இருக்காது, நாங்க ஜெபித்தோம், தண்ணி குடிச்சோம், கிளம்பினோம். அப்படிதான் இருந்தது. அந்த ஜெபத்தை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அப்போ மார்க் சொல்ற மாதிரி நீண்ட ஜெபம் செய்கிறவர்களுக்கு நீங்கள் எச்சரிக்கையா இருக்கணும். ஏன்னா நீண்ட ஜெபம் வந்து ஒரு வீட்டுல 2 மணி நேரம் 3 மணி நேரம் அப்படியே ஒரே டாபிக் வச்சுட்டு பேசுவாங்க, ஒரே டாபிக் வச்சுட்டு ஜெபிப்பாங்க. கடைசி நாட்டு ஜனங்கள் எழும்புவார்கள். அப்படிப்பட்ட பரிசேயர்கள் சதுசேயர்கள் எழும்புவார்கள். அப்படிப்பட்ட நபர்களிடத்திலிருந்து நீங்கள் எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் சொல்லவில்லை, வேதம் சொல்லுகிறது. அப்ப என்ன செய்யணும்? நீங்களும் கூட ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி எதை குறித்து ஜெபிக்கணும்னு அறிந்து, தேவன் உங்கள் ஜெபத்தை கேட்க மாத்திரம்தான் உட்கார்ந்து இருக்காரே தவிர என்ன ஜெபிக்கிறான்னு கேட்க இல்லை, எப்படி ஜெபிக்கிறான்னு பார்க்க தான் ஆண்டவர் உட்கார்ந்து இருக்கிறார். அப்படி இருக்கிறபடினாலே விசுவாசத்தோடு கிடைக்கிற வரையிலும் விடாம ஜெபித்து பெற்றுக்கொள்ளுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். இரண்டாவது அந்த வார்த்தை சொல்லுகிறது மத்தேயு 23:14. முதலாவது பார்வைக்கு நீண்ட ஜெபம், இரண்டாவது விதவைகளின் வீடுகளை பட்சித்து போடுகிறீர்கள் அப்படின்னு சொல்லி. அதே போலதான் மார்க்கு 12ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம் சொல்லுகிறது. என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தா, முதல் காரியம் விதவைகளின் வீடுகளை பட்சித்து, அதாவது விதவைகளுடைய வீட்டுல இப்படிப்பட்ட பரிசேயரும் சதுசேயர்களும் எப்படியா இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தா, அவங்க வீட்டுக்குள்ள புகுந்து தேவையில்லாத காரியங்களை பேசி ஒரு சில மணி நேரங்கள் அவர்களிடத்துல செலவிட்டு சும்மா டைம் வேஸ்ட் பண்றதை குறித்து இன்னைக்கு நான் பேச வந்திருக்கிறேன். ஆழமாய் நான் பேசணும். ஏன்னா தேவன் என்னிடத்துல இந்த விதவைகளை குறித்து பேசும்படி ரொம்ப வற்புறுத்தி காண்பிக்கிறார் எனக்கு. ஒரு விதவை இருக்கிறாங்க, அதாவது கணவர் இறந்து இளம் விதவை அப்படின்னு சொல்லி 2 பாகமாய் ஒரு சில இடங்கள்ல காண்பிக்கப்படுகிறது. எங்கன்னா 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரத்துல விதவையை குறித்து நாம் பார்க்கிறோம். 2 விதமான விதவைகளை குறித்து அந்த இடத்துல பவுலடிகள் ரொம்ப ஆழமாய் பேசியிருக்கிறார்.
ரொம்ப ஆழமா பேசுறார். ஒரு விதவைனா எப்படி இருக்கணும், ஒரு விதவைனா தேவ சமூகத்துல எப்படி இருக்கணும், குடும்பத்துக்குள்ள செயல்படுகிற விதவை எப்படிப்பட்டவளா இருக்கணும்னு சொல்லி ரொம்ப 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 ஆழமாய் பேசுகிறார். ஆனா இன்னைக்கு நான் ஒரு காரியத்தை ஆவியானவர் காட்டுகிற வண்ணமா நான் பேசி முடிக்க விரும்புகிறேன். 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். விதவையை குறித்து ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்ன, பவுல் எழுதியிருக்கிற காரியம் என்ன? 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 16வது வசனம். விசுவாசியாகிய ஒருவனிடத்திலாவது ஒருத்தியினிடத்திலாவது விதவைகள் இருந்தால் அவர்கள் இவர்களுக்கு உதவி செய்ய கடவர்கள். சபையானது உத்தம விதவைகளானவர்களுக்கு உதவி செய்ய வேண்டியதாகையால் அந்த பாரத்தை அதன் மேல் வைக்க கூடாது. ஆமென். உத்தம விதவை. ஏங்க இவ்வளவு பெரிய வார்த்தையை சொல்றாரு ஆண்டவரே? உத்தம விதவை. அதாவது ஒரு சில பெண்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இளம் பெண்கள் தன்னுடைய கணவரை இழந்தபடியினாலே அந்த குடும்பம் நினைக்கும் மறுபடியும் ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி. அது ஓகே, பரவாயில்ல. ஆனா நடுத்தர வயதினர் ஒரு சில பேர் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். அது உங்களுக்கே தெரியும், நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்படிப்பட்ட விதவைகள் என்ன செய்யறாங்க அப்படின்னா, உலகம் அவர்களை அப்படியே தள்ளி கொஞ்சம் வைக்கும். ஆனா அவங்களுக்குள்ள இருக்கிற ஆசை, பொருளாசை, பண ஆசை, மனுஷனுடைய ஆசைகள் இன்னும் அநேகமாக இருக்கும். இது பெண்களை மாத்திரம் குறிப்பது கிடையாது, ஆண்களுக்கும் இது பொருந்தும். தயவு செய்து ஆண்டவர் என்ன சொல்றாரு? உத்தம இருதயம் உள்ளவனாயிரு. அவர்களுக்கு சபையார் உதவி செய்ய வேண்டும், சபை உதவி செய்ய வேண்டும். இதோ விசுவாசிகள் மத்தியில் அவர்கள் இருப்பார்களானால் நீங்களும் நானும் எப்படிப்பட்டவர்களா இருக்கணும்? அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த உதவி மாத்திரம் தான் நம்ம செய்யணும். அதுக்கப்புறம் வேற என்ன செய்யக்கூடாது? உட்கார்ந்து நம்மை நாமே பேசிக்கொண்டு இருக்க கூடாது. இவங்களுக்கு என்ன சப்போர்ட் வேணும் அப்படின்னா, இப்படிப்பட்ட நபர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, அவங்களுக்கு தேவையானது முதல்ல அரவணைப்பு, ஒரு அன்பான ஒரு வார்த்தை. அப்படி அன்பான ஒரு வார்த்தைக்காக நீங்களும் நானும் போய் ஒரு விதவை வீட்டுல உட்கார்ந்துருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அதுவும் இளம் விதவையோ இல்ல நடுத்தர விதவை உள்ள ஒரு மனுஷியோ இல்ல மனுஷனோ, அப்படி போய் உட்கார்ந்து இருந்தோம்னா மணிக்கணக்கா உட்கார்ந்து நம்மளே அவங்க இருதயத்தை தேற்றிக்கிட்டு நம்மளே உட்கார்ந்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அவர்கள் தேவனை மறந்து போவார்கள். இதுதான் அந்த பரிசேயர் செய்திருக்கிற ஒரு காரியமா இருக்கும் என்பதாய் நான் விசுவாசிக்கிறேன். இன்னும் ஆழமா இருக்கலாம், அது ஒரு நாள் உங்களிடத்தில் நான் கலந்து பேசுவேன். தேவசனத்துல ஜெபித்து நிறைய காரியங்களை பெற்றுக்கொண்டு நான் பேச ஆயத்தமா இருக்கிறேன். ஆனா நான் எங்கேயுமே என்ன செய்வேன் அப்படின்னா, எந்த வீட்டுக்கு கடந்து போனாலும் நான் ஒரு சில விதவைகள் வீட்டுக்கும் கடந்து போவதுண்டு. நான் தனியா போக மாட்டேன், என் மனைவியோடு கூட தான் நான் போவேன். நாங்க 2 பேரும் உட்கார்ந்து என்ன செய்வோம் அப்படின்னா, பல மணி நேரம் எல்லாம் பேச மாட்டோம். ஒண்ணு அவங்க கிட்ட போய் ஆண்டவர் வசனத்தை சொல்றாரா, வசனத்தை சொல்லி அவங்களோடு இணைஞ்சு நாங்க ஜெபிச்சுட்டு திரும்பி வரும்போது சொல்லுவோம், நீங்கள் ஜெபியுங்கள், இயேசு உங்க கூட பேசுவார். அந்த டைவர்ஷன்ஸ் காமிக்கணும். டேக் டைவர்ஷன் டு ஜீசஸ்னு சொல்லி காமிக்கணும். அந்த இடத்துலயும் நம்மளே அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு, நம்மளே வசனத்தை சொல்லிக்கிட்டு அன்பை தெரிவிச்சோம் அப்படின்னா அவங்க கண்ணுக்கு முன்னாடி இயேசு தெரிய மாட்டார், நீங்களும் நானும் மாத்திரமே தெரிவோம். இந்த இடத்துல பதிவு பண்ணப்பட்டிருக்கிற வசனம் என்னன்னா, உதவி செய்யுங்க. என்ன உதவி? அவங்க தேவைகள் என்னதென்று அறிந்து வசனத்தின் உதவி செய்யுங்க. வசனத்தை சொல்லுங்க. அவங்களுக்கு தேவையான வசனம். கீழே இறங்கி இருக்கிறாங்களா? ஆவியில கீழே இறங்கி இருக்கிறாங்களா? மாம்சமா பலவீனப்பட்டு இருக்கிறாங்களா? என்ன செய்யணும்? வசனத்தினாலே அவங்களை தாங்குங்கள், ஜபத்தினாலே அவர்களை தாங்குங்கள். இன்னும் பொருளாதாரத்துல கொஞ்சம் கீழே இறங்கி இருக்கிறாங்களா? உங்களுடைய கை ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறதா? 100ல் 1 பங்கு இப்படிப்பட்ட விதவைகளுக்கும் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் கொடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. யாத்திராகம் 22ஆம் அதிகாரம் 22 வசனத்தை தொடங்கி 24 வசனம் வரையிலும் வாசிக்க கேட்கலாம். அந்நாட்களிலே தேவன் விதவைகளை குறித்து என்ன சொல்லியிருக்கிறார்? யாத்திராகம் 22ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். யாத்திராகமம் 22ஆம் அதிகாரம் 22வது வசனம். விதவையையும் திக்கற்ற பிள்ளைகளையும் ஒடுக்காமல் இருப்பீர்களாக. அவர்களை பாத்தீங்களா? விதவைகளையும் திக்கற்ற பிள்ளைகளையும் முதலாவது ஒடுக்காமல் இருக்கணும். அதுதாங்க செய்யறதுல பெரிய உதவி. பெரிய உதவி அதுதான். ஒரு சில இடங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா, இந்த கணவரை இழந்த பெண்கள் நின்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சுப காரியத்துல, அதாவது ஒரு நல்ல காரியங்களில அவர்கள் முன்னாடி நிக்க கூடாது. அவங்க முன்னாடி நிக்க மாட்டாங்க. அப்படி நின்னாங்கன்னா அவங்கள இந்த உலகம் தூற்றும். கிறிஸ்தவனே மனம் திரும்பு, இப்படிப்பட்ட காரியங்களை நீ செய்து கொண்டிருக்கிறியா?
இடரல் உண்டாக்குறியா தேவனுக்கு விரோதமா? திக்கற்ற பிள்ளைகளை, இதோ உன்னை நம்பி திக்கற்ற பிள்ளைகள்னா யார் தெரியுமா? யார் தெரியுமா? முதலாவது திக்கற்ற பிள்ளைகள், அதாவது உன்னையே நம்பி இருக்கிறவங்க, உன்னையே சார்ந்து இருக்கிறவங்க. தேவனை விசுவாசிப்பார்கள், ஆனா உன்னுடைய ஒரு சின்ன சப்போர்ட்டை எதிர்பார்த்து தன்னுடைய வாழ்க்கையை சாக்ரிஃபைஸ் பண்ணி இழந்து போகல. தன்னுடைய வாழ்க்கையை சாக்ரிஃபைஸ் அப்படின்னா தமிழ் என்ன சொல்லலாம்? சாக்ரிஃபைஸ்க்கு அர்ப்பணிப்பு. தன்னுடைய வாழ்க்கையவே அர்ப்பணித்து, உனக்காக அர்ப்பணித்து, விட்டு கொடுத்து, தன்னுடைய சுய இன்பத்தை விட்டு கொடுத்து, தன்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் விட்டு கொடுத்து வாழுகிற பிள்ளைகள் தான் திக்கற்ற பிள்ளைகள். விதவை வேற, திக்கற்ற பிள்ளை வேற, ரெண்டையும் போட்டு குழப்பிக்க கூடாது. விதவை என்பது திருமணமாகி ஒரு கணவனை இழந்த ஒரு பெண்ணை விதவை என்று சொல்லுகிறோம். ஆனா திக்கற்ற பிள்ளை என்ப காரியம் என்ன அப்படின்னா, எதையும் தேடாதபடிக்கு உனக்காக எல்லாவற்றையும் சகித்து, எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து, அர்ப்பணித்து, தங்களையே வெறுமையாக்கி, தங்களுக்குரிய எல்லா ஆசைகளையும் வெறுத்து நிற்கிறாங்க. பாத்தீங்களா? அப்படிப்பட்ட பிள்ளைகளை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், முதலாவது அவர்களை ஒடுக்காமல் இரு. ஒடுக்காமல் இரு. நல்ல காரியங்கள் நடக்கும் போது அவர்களை ஒடுக்காமல் இருக்கணும். அவங்களதான் முன்னாடி நீ வைக்கணும். ஒரு கிறிஸ்தவன் அப்படி செய்யக்கூடாது. அநேக இடங்களை நான் பார்க்கிறேன். ஒரு விதவை ஒரு அம்மா இருந்தாங்க அப்படின்னா நல்ல காரியங்களுக்கு அவங்க வேண்டாங்க, அவங்க வேண்டாம், வேற ஒரு அம்மாவை கூட்டிட்டு வாங்க. ஒரு சொந்த பையன் தன்னுடைய தாயை குறித்து சொல்லுகிறத நான் பார்க்கிறேன். நான் ஒரு விசேஷத்துக்கு கடந்து போயிருந்தேன் ஜெபத்திற்காக. அந்த இடத்துல மிகுந்த துக்கத்தோடு கூட வெளியே வந்தேன். பிரியமானவர்களே, இது நடந்து ஒரு 4-5 வருடங்கள் இருக்கும். அந்த இடத்துக்கு கடந்து போன போது அந்த நல்ல ஒரு விஷயம் அங்க நடந்திருக்குது. என்ன அப்படின்னா, அந்த 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 ஆள், அந்த சகோதரனுடைய பிள்ளை வயதுக்கு வந்திருக்கிறா. தேவனுடைய கிருபையினால வயதுக்கு வந்திருக்கிறா. அப்படி இருக்கும்போது நான் ஜெபித்து முடித்ததுக்கு அப்புறமா சந்தனத்தை எடுத்து பூசவும், வளையல எடுத்து அந்த பிள்ளைக்கு பிளஸிங்ஸா, அதாவது ஆசீர்வதித்து கொடுக்க, அந்த மகன், அந்த சகோதரன் தான் அந்த அம்மாவுடைய மகன். சொந்த தகப்பனார் மரித்து போயாச்சு. 2 வருடம் ஆகிற்று, 2-3 வருடங்கள் ஆகிற்று. அதுக்கப்புறமா தான் அந்த பிள்ளை பெரிய பிள்ளை ஆயிருக்கா. அந்த சமூகத்துல என்ன நடக்குன்னா, சமுதாயம் சும்மா இருந்தாலும் அந்த மகனும் மருமகளும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் சொல்றேன், அம்மாவை கூப்பிடுங்க, முதலாவது பெரியவருடைய ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னு சொல்லி கையை நான் உயர்த்தி கூப்பிடுகிறேன் தாயார. அந்த தாயார் என்னை கூப்பிடும் போது அவங்க பயந்துட்டு ஒதுங்குறாங்க, கூட்டத்துக்குள்ள ஒதுங்குறாங்க. இல்ல 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 பிரதர், நான் இல்லை அப்படின்னு சொல்லி. ஏன் ஒதுங்குறாங்கன்னு பார்த்தா, சொந்த மகனும் மாமியாரும் மருமகளும் என்ன செய்யறாங்க அப்படின்னா, சொந்த மகன் இல்ல இல்ல அம்மா வேண்டாம், அம்மா வேண்டாம், வேற ஒரு பக்கத்து வீட்டுக்கார அம்மாவை கூப்பிடுறாங்க. அந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவுடைய உள்ளம் நொறுங்கி போனதை நான் உணர்ந்தேன். ரொம்ப பாரத்தோட, ரொம்ப கவலையோடு கூட நான் திரும்பி வந்தேன். அவங்க கிட்ட நான் காணிக்கையே நான் வாங்கவில்லை. கொடுத்தார்கள் காணிக்கை, நான் வேண்டான்னு சொல்லிட்டேன். ஆண்டவருடைய துக்கம் நிறைந்த ஒரு இடத்துல அந்த அர்ப்பணிப்பின் காணிக்கை வேண்டாம், அதை வாங்கி அந்த பிள்ளையினுடைய கையிலே நான் கொடுத்து விட்டு கடந்து வந்தேன். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நீங்களும் நானும் செய்யக்கூடாது. ஒரு திக்கற்ற பிள்ளைய நாம் தனிமையை விடக்கூடாது, ஒதுக்கி வைக்க கூடாது. சமுதாயத்தை ஒதுக்கி வைக்கிறது போல நீங்களும் நானும், யாரு கிறிஸ்துவை பின்பற்றக்கூடிய நீங்களும் நானும் அதை செய்தோமானால் தேவன் நம்மை அருவருக்கிறவராய் இருக்கிறார். விதவையும் திக்கற்ற பிள்ளையும். அடுத்த வசனம் சொல்லுகிறது, வாசிக்கலாம். 23வது வசனம். அவர்களை எவ்வளவாகிலும் ஒடுக்கும் போது அவர்கள் என்னை நோக்கி முறையிட்டால் அவர்கள் முறையிடுதலை நான் நிச்சயமாய் கேட்டு. பாத்தீங்களா? அடுத்தது, கோபம் ஊண்டவராகி உங்களை பட்டயத்தினால் கொலை செய்வேன். உங்கள் மனைவிகள் விதவைகளும் உங்கள் பிள்ளைகள் திக்கற்ற பிள்ளைகளும் ஆவார்கள். பாத்தீங்களா? நேருக்கு நேர், பல்லுக்கு பல், எல்லாம் முடிஞ்சு போச்சுங்க. இது பழைய ஏற்பாடுங்க. புதிய ஏற்பாட்டுல கிருபை வந்துருச்சுங்க. யாரை ஏமாத்திக்கிட்டு இருக்கிறீங்க? கிருபை கிருபைன்னு ஒரு பக்கம் தான் கிருபை. அதாவது அன்பு சகோதரனே சகோதரியே, நீங்கள் செய்கிற சின்ன சின்ன பாவங்களுக்கு சாபங்களுக்கு தான் கிருபை. இல்லைன்னா உடனுக்குடனே தீர்வு கிடைக்கும். எங்க வீட்டுல நான் பார்த்திருக்கிறேன், எங்க குடும்பத்துல நான் பார்த்திருக்கிறேன், உடனுக்குடனே அடி. இந்த வேத வசனம் ப்ரூஃபா இருக்கு. உடனுக்குடனே
விதவைகளையும் திக்கற்ற பிள்ளைகளையும் சரியா விசாரிக்கல, சரியா கவனிக்கல. ஒடுக்கப்படுதல்னா ஒதுக்கி வைக்கிறது மாத்திரம் இல்லைங்க, அவங்கள சரியா உபசரிக்க வேண்டும், சரியாய் கவனிக்க வேண்டும். அப்படி கவனிக்க தவறின நபர்களுக்கு என்ன தண்டனை பார்த்தீங்களா? ஒருவேளை அவர்கள் தேவ சமூகத்துல முறையிட்டு, ஆண்டவரே என்னை கவனிக்க யாரும் இல்லையே, என் பேச்ச கேட்க ஆள் இல்லையே, என் கூட உட்கார ஆள் இல்லையே, இதோ நான் நல்லா இருந்த போது கூட இருந்தாங்க, நான் நலன் கெட்டதுக்கு அப்புறம் இப்படி நான் தனிமையா இருக்கிறேனேன்னு சொல்லி ஒரு சின்ன கண்ணீர் விட்டா போதும். ஆண்டவர் சொல்லுகிறார், என்ன தெரியுமா? கோபம் உண்டவராகி உங்களை பட்டயத்தினால் கொலை செய்வேன், பட்டயத்தினால் கொலை செய்வேன் ஆண்டவர் சொல்றார். முதலாவது அது மாத்திரமா? நீங்கள் மாத்திரம் தண்டிக்கப்பட மாட்டீர்களா? உங்களுடைய சந்ததி தண்டிக்கப்படும். ஆண்டவர் சொல்றார், உங்கள் மனைவிகள் விதவிகளும், இதோ உங்கள் பிள்ளைகள் திக்கற்ற பிள்ளைகளும் ஆவார்கள். நீங்க என்ன செய்றீங்களோ, மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். ஒரு சில பேரை நான் பார்த்திருக்கிறேன், வியாதி வியாதி வியாதி, அந்த வியாதி மாறாது. என்ன காரணம்னு பார்த்தா, அவங்க அதுக்கு முன்னாடி அதை தான் செஞ்சிருப்பாங்க மற்றவங்களுக்கு. கர்த்தர் அதையே ரொட்டீனா, நீயும் வா, ஒரு நாள் உனக்கும் வரும்ல, இந்த வயசு உனக்கும் வராம போயிருமா, வா பார்த்துக்கிற வா. அதை தான் இயேசு செய்வார். அவர் நியாயாதிபதி. அப்படி இருக்கும்போது நம்ம என்ன செய்யணும்? விதவைகளை முதல்ல, திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைகளையும் ஒடுக்கிடக்கூடாது. ரெண்டாவது, விசாரிக்காம இருக்கவும் கூடாது. அப்படியே விசாரிச்சாலும் உங்க முழு அன்பையும் முழு பாசத்தையும் முழு அரவணைப்பையும் என்ன செய்யக்கூடாது? அவங்களுக்கு கொடுக்க கூடாது. ஏன்னா அவர்கள் தேவனை மறந்து போய் உங்களை தேட ஆரம்பிப்பார்கள். அது மாறணும். அதுக்குதான் ஆண்டவர் சொல்றாரு, எல்லாமே செய்யு, சரியா நில்லு, சரியா நில்லு. இது மனிதர்களுக்கு மாத்திரமல்ல, ஊழியம் செய்கிற நபர்களையும் இயேசு சொல்லுகிறார். இந்த இடத்துல ஊழியம் செய்யறவங்களுக்கு ரொம்ப முக்கியம். எந்த இடத்துல நான் ஊழியத்துக்கு கடந்து போனாலும் இப்படிப்பட்ட ஜனம் இருக்கும்போது நான் பார்ப்பேன், தேவையுள்ள காரியத்தை சொல்லிட்டு கிளம்பி போயிட்டே இருப்பேன். நீங்க தேடுங்க, நீங்க ஆண்டவர் தேடுங்க. ஏன்னா வேதம் அப்படிதான் சொல்லுகிறது. மணி கணக்கா ஒரு மனுஷன் இந்த விதவையினுடைய வீட்டுல, திக்கற்ற பிள்ளையினுடைய வீட்டுல உட்கார்ந்து இருந்தா அப்படின்னா அவர்கள் தேவனை மறந்து போய் உலகத்தை தேடுவார்கள். உலகம்னா என்ன? நீங்க தான். நீங்க ஒருவேளை தேவ மனிதரா இருக்கலாம், ஆனா தேவ மனிதர்னு சொல்லுகிறதுக்கு ஏற்ற ஒரு மனிதனாய் நீங்க இருக்கணும். எந்த மனுஷன், எந்த தேவ மனிதனும் தேவனை விட்டு பிரிந்து போய் உட்கார்ந்து இருக்க மாட்டான் ஒரு இடத்துல போய். ஊழியக்காரரே எச்சரிக்கையாயிருங்கள், அருமையான ஜனமே எச்சரிக்கையாயிருங்கள். இன்றைக்கு இயேசு இதைதான் கற்றுக் கொடுக்கிறார், வேற எதுவும் அல்ல. நீண்ட ஜெபம், விதவைகளுடைய வீடு, ரெண்டு சுபாவத்தை இன்னைக்கு நாம் கற்றுக்கொண்டு இருக்கிறோம். இப்ப சொல்லுங்க, நாம் நீண்ட ஜெபத்தை செய்யலாமா? உங்க தேவைகளை அன்னாலை போல பல மணி நேரம் ஜெபிக்கலாம். ஆனா ஒரு இடத்துக்கு கடந்து போகும்போது நீண்ட ஜெபம் செஞ்சீங்கன்னா மற்றவங்களுடைய ஆவி அப்படியே குறைந்து விடும். ஜெப குறிப்புகள் நிறைய இருக்குமானா நீளமா ஜெபிக்கலாம். சொல்லி சொல்லி ஒரு பாடலை திறப்பின் வாசல் ஜெபம் 4 மாவடியில பாருங்க எவ்வளவு அழகா நடக்குது. சொல்லி சொல்லி ஊக்கப்படுத்துகிறார்கள். ஆவியானவர் ஊக்கப்படுத்துகிறார். ஊழியக்காரரையும் இருக்கிற ஜனங்களையும் ஒரு பாடலை பாடி ஜெபிக்கிறார்கள். அக்கினி பற்றி எறிகிறது. அதுதான் நீண்ட ஜெபம். பேருக்கு நானும் ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் ஜெபிப்பாங்க. அவங்க கிட்ட எச்சரிக்கையாயிருங்க. கண்களை மூடி ஒப்பு கொடுக்கலாமா? எல்லாம் இருக்கிற இடத்துல கண்களை மூடி ஒப்பு கொடுக்கலாமா? சொல்லப்பட்ட இந்த வார்த்தைகளுக்காக முதலாவது ஜெபித்து அர்ப்பணிக்கலாம். நீண்ட ஜெபத்தை ஆண்டவரை நான் செய்ய மாட்டேன்பா தகப்பனே, தேவையுள்ள இடத்துக்கு தேவையுள்ளபடி நீர் சொல்லுகிறபடி நான் ஜெபிப்பேன். அதுதான் முக்கியம். ஏன்னா உங்கள் தேவை இன்னதென்று உங்கள் பிதா அறிந்திருக்கிறார். அப்படி இருக்கிறபடினாலே ஆவியானவர் எப்படி உங்களை கைட் பண்ணி எப்படி ஜெபிக்க சொல்றாரோ அப்படி ஜெபம் பண்ண ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என்னோடு இணைந்து ஒப்பு கொடுக்கிறவர்களை தொடும் இயேசுவின் நாமத்தில். தகப்பனே, யாரெல்லாம் ஆவியானவர் சொல்லுகிற வண்ணமாய் நான் ஜெபிப்பேன் ஒப்பு கொடுக்கிறார்களோ அத்தனை பேரையும் தொடும் ஆண்டவரே. அத்தனை பேரையும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில். அதோடு மாத்திரம் இல்லாதபடிக்கு தகப்பனே, இதோ விதவைகளையும் திக்கற்ற பிள்ளைகளையும் ஒடுக்காமல், இதோ அவருடைய வீடுகளை பட்சித்து போடாமல், இதோ ஊழியக்காரர்களாக எங்களை முதலாவது தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. அவர்களுக்கு எங்களால் முடிந்த உதவியை செய்யவும் ஆண்டவரே, அவர்களை நாங்கள் விசாரிக்கவும், இதோ உம்முடைய முகத்தை அவர்கள் தேடவும்
தகப்பனே நாங்க வைப்போம்னு சொல்லி இந்த இடத்துல அர்ப்பணிக்கிறோம். என்னோடு இணைந்து அர்ப்பணித்து இதோ இந்த வசனத்தின்படி வாழுவேன்னு சொல்லி ஒப்பு கொடுத்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில். அவர்கள் கையிட்டு வேலைகளை இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதியும். பயங்கள் வெளியேறட்டும் ஆண்டவரே. பொல்லாத சாத்தானுடைய காரியங்கள் வீட்டை விட்டு வெளியேறட்டும். வியாபார ஸ்தலங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக, வேலை ஸ்தலங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. இதோ ஆண்டவரே அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற உறவுகள் இயேசுவின் நாமத்தில் பலப்படுவதாக. தேவனுடைய அக்கினி அவர்களுடைய வீட்டை பட்சித்து பிடிக்கட்டும் ஆண்டவரே. தேவனுடைய வல்லமை அவர்களை பாதுகாக்கட்டும் ஐயா. தகப்பனே இப்படி செய்வீர் என்பதாய் நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த வேளையிலையும் இதோ இந்த கொள்ளை நோய்க்காக ஜெபிக்கலாமா பிரியமானவர்களே? அநேக ஜனங்கள் பாதிக்கப்பட்டு வருகிறார்கள். கோயம்புத்தூர் பட்டணத்துல இன்னும் பாதிப்பு அதிகமாகி கொண்டே இருக்கிறது. ஒரு புறத்துல பாதிப்பு, ஒரு புறத்துல நம்முடைய விசுவாசம் கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றி விடுவார் என்பதாய். இன்னும் ஒரு கொள்ளை நோய் வந்துருச்சுன்னு சொல்லி ஒரு சில பேர் சொல்லுகிறார்கள். எதுவா இருந்தாலும் சரி, அந்நாட்கள்ல மோசேக்கு ஆண்டவர் சொன்னார், ஒரு ஆட்டுக்குட்டியை எடுத்து ரத்தத்தை இதோ ஒருத்தருடைய வீட்டு வாசல்ல பூசு. இதோ ஒரு பொல்லாத காரியங்கள் வரும்போது அந்த வீட்டு வாசலை கூட அது அண்டாது, அது விலகிவிடும். வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று தேவன் வாக்கு கொடுத்திருக்கிறார். அப்படி இருக்கும்போது அன்னைக்கு ஒரு ஆடுனா இன்னைக்கு நமக்காக எல்லா ரத்தத்தையும் சிந்தின இயேசு தாங்க நமக்கு பாதுகாப்பு. இயேசு மாத்திரமே நசரேயனாக இயேசு கிறிஸ்து மாத்திரமே. தகப்பனே இதோ எங்கள் வீடுகளையும் எங்களையும் ஆண்டவர் ரத்தத்தினால தொய்த்துக் கொள்ளுகிறோம்பா. இயேசுவே உம்முடைய வருகைக்கு நாங்கள் ஆயத்தப்படுகிறோம் ஆண்டவரே. நீர் செய்வது எல்லாமே உம்முடைய சித்தத்தின்படியே செய்து கொண்டிருக்கிறீர் என்பதாய் நாங்கள் விசுவாசிக்கிறோம். எது நடந்தாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஆகிலும் ஆண்டவரே அப்பா, ஏழை பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். எங்களை போல இருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் செபிக்கிறோம். இந்த வியாதி யாருக்குள்ளேயும் பலவீனப்பட்டு ஆண்டவரை மரித்து போகாதபடிக்கு தேவனே இதோ ஆண்டவரை ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளுவீராக. ரட்சிப்பு கர்த்தருடையது தகப்பனே. எல்லாவற்றுடைய கர்த்தர் ஒப்பு கொடுக்கிறோம். சீக்கிரமா இந்த கொள்ளை நோய்க்கு ஒரு முடிவை தாரும், பலப்படுத்தும். அதே போல ஆண்டவரே டாஸ்மாக் கடைக்கு ஒரு முடிவை கொண்டு வாங்கப்பா. மதுபானத்தின் ஆவி எங்க தேசத்தை விட்டு சபிக்கப்பட்ட இடத்துக்கு போகட்டும் இயேசுவின் நாமத்தில். இந்த மதுபான ஆவியினாலே அநேக குடும்பங்கள் பாதிப்படைகிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்படிப்பட்ட மதுபானத்தின் ஆவியை நாங்கள் சபிக்கிறோம். நல்ல ஒரு ஆட்சியை கொண்டு வந்து எல்லாவற்றையும் திருத்தி எங்களுக்கு கொடுத்து எங்களை உம்முடைய பக்கமாய் மாற்றும் ஆண்டவரே. பரிசுத்த ஜனமாய் நிலைநிறுத்தும். அதே போல ஆண்டவரே ஒவ்வொரு சபைகளுக்காய் நாங்கள் செபிக்கிறோம். சபைகள் திறக்கப்பட்டு இருக்கிறது. இந்த வேளையில் அநேக சபைகள்ல ஜெபங்கள் அழகா சூப்பரா நடந்துட்டு இருக்குன்னு சொல்றாங்கப்பா. அந்த கிருபைக்காக நன்றி 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 ஸ்தோத்திர ஆண்டவரே. எல்லா சபைகளுக்குள்ள உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும் ஐயா. எல்லா பாஸ்டர்மார்களுக்குள்ள ஊழியக்காரர்களுக்குள்ள உம்முடைய சித்தம் தகப்பனே நிறைவேறட்டும் என்று சொல்லி உம்முடைய கரத்தை ஒப்பு கொடுக்கிறோம். விசுவாசிகள் மத்தியில் ஒரு எழுப்புதலை பார்க்கட்டும் ஒரு சபை இயேசுவின் நாமத்தில். தகப்பனே நீர் அப்படி செய்வீர் என்பதாய் விசுவாசித்து இந்த நாளிலும் இந்த மாலை வேளையிலேயோ இந்த என்னிடத்தில் வாங்குற தலைப்பின் கீழாக இந்த 64வது நாளை அர்ப்பணித்து இப்படி சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தேவனே உம்முடைய நாமம் மாத்திரம் இந்த வேளையில் மகிமைப்படுவதாக எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். இதோ நாளை தினத்தில் உங்களை சந்திக்கிற வரையிலும் பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலும் இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலும் ஆசீர்வாதங்கள் இவர்களோடு கூட தங்கி இருக்கட்டும் என்று சொல்லி எல்லா துதி கன மகிமை எல்லாம் இயேசு ராஜாவுக்கே என்று சொல்லி எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். இப்படி நாமம் மாத்திரம் இந்த வேளையில் மகிமைப்படுவதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே. ஆமேன் ஆமேன். செய்து சொல்லலாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன் ஆமேன்.